श्लोका नंबर 6 यं यं वापि स्मरन् भावं त्यजन्यन्ते कलेवरं त्यजत्यन्ते कलेवरं तं तमेवैति कौन्तेय सदा तद्भावितः இப்போ வந்து நமக்கு நேச்சுரலாக ஒரு டவுட் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு பர்சன் பகவானை பற்றி ஞாபகம் வச்சுக்காம வேறு ஏதாவது பற்றி ஞாபகம் வச்சுட்டே செத்து போயிட்டா என்ன பண்ணுறது? அந்த பர்சனுக்கு அவருடைய டெத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதாவது நம்மளை மாதிரி கேட்குறா, நமக்கெல்லாம் என்ன பகவானா ஞாபகத்துக்கு வருவார்? அந்த மாதிரி சப்போஸ் நமக்கு டவுட் இருந்ததுன்னா அதுக்கு பாசிபிள் டவுட்டுக்கு கிருஷ்ணர் இங்கே ஆன்சர் பண்ணுறேன். அப்போ நெக்ஸ்ட்டு ஜென்மா எதை பேஸ் பண்ணி நமக்கு அமையிறது அப்படின்னா, நம்மளுடைய கடைசி தாட் இருக்குல்ல, லாஸ்ட் எண்ணம் என்னவோ அதை பொறுத்து தான் நமக்கு அடுத்த ஜென்மா வந்து கிடைக்கிறது. ஸோ ஆஸ் அ பர்சன் திங்ஸ் ஸோ அ பர்சன் பிகம்ஸ். லாஸ்ட் அந்திம காலத்தில் நீ என்ன நினைக்கிறியோ அதாகவே நீ ஆகிறாய். இது வந்து எதை பொறுத்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஜென்மா கிடைக்கிறது அப்படின்னா, லா ஆஃப் கர்மாவை பொறுத்து. அப்போ அந்த லா ஆஃப் ரீபர்த் இருக்கே, அது எதை பேஸ் பண்ணி அமையிறதுன்னா என்னுடைய லாஸ்ட் தாட்டை பேஸ் பண்ணி அமையிறது. அப்போ நம்மளுடைய அல்டிமேட் டெஸ்டினி ஆர் நம்மளுடைய ஃப்யூச்சரை எது வந்து டிசைடு பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய எண்ணங்கள் தான் அதை டிசைட் பண்ணுறது. அதனால தான் சொல்லுவா, வாட்ச் யுவர் தாட்ஸ் they become your words. Watch your words, they become your action. Watch your action, they become your habit. Watch your habit, they become your character. Watch your character, they become your destiny. அப்போ நம்மளுடைய டெஸ்டினிக்கு எது காரணமாக இருக்குன்னா நம்மளுடைய எண்ணம் வந்து காரணமாக இருக்குது. உபனிஷத்தே வந்து சொல்கிறது, யோயத் ஸ்ரத்தா ச ஏவ சக யதா காமோ பவதி தத் கிருதுர் பவதி யத் கிருதுர் பவதி தத் கர்ம குருத்தே யத் கர்ம குருத்தே தத் அபிசம்பத்யதே அப்படின்னு சொல்கிறது. அப்போது நம்ம வந்து என்ன ஆசைப்பட்டு ஆர் லாஸ்ட்டாக நம்மளுக்கு எதாவது ஆசையெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வீட்டில் இருந்திருக்கலாம், இங்கே போய் போகிறேனே நான் கடைசி காலத்தில், இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு இதுவாக நான் ஆகியிருக்கலாம் அப்படின்லாம் நமக்கு ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து, அதனால தான் நிறைவேறாத ஆசையோடு செத்து போனோன்னா அதுக்கே பகவான் வந்து ஓகே உனக்கு இந்த ஆசை நிறைவேறலைல்ல, 100 ஜென்மா கொடுத்து அந்த ஆசையை நீ நிறைவேற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அந்த ஆப்ஜெக்டோ அந்த என்வாயர்மெண்ட்டோ நமக்கு நெக்ஸ்ட்டு ஜென்மாவில் வந்து கிடைக்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து பாகவதத்தில் இருக்கிற அந்த ஜடபரதருடைய கதை. எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை. ஜடபரதர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு முனிவர். அவர் என்ன பண்ணுறார், பாவம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காட்டுக்கு வந்து தவம் பண்ணணும்னு வர, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் திறந்துட்டு காட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம இனிமேல் ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணணும்னு அவர் உட்காந்துட்டு தவம் பண்ணும் பொழுது என்ன ஆகிடுறதுன்னா, ஒரு பக்கத்தில் ஆசிரமம்லாம் இருக்கும் இல்லையா, பக்கத்தில் வந்து ஒரு மான், அது வந்து ஒரு உயிருக்கு போராடுற நிலைமையில் இருக்குது. உடனே இவருக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அந்த மானை வந்து இவர் காப்பாற்றுறார். காப்பாற்றி என்ன பண்ணுறாருன்னா தன்னோட ஆசிரமத்திலேயே வச்சு அந்த மானையும் வந்து வளர்க்குறார். மானும் வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மானும் வளர்றது. இவர் என்ன பண்ணுறார், தவம் பண்ணாரான்னு கேட்கக்கூடாது நீங்கள். என்ன பண்ணார் அப்படின்னா மானை பற்றியே எப்பா பாரு யோசிச்சுட்டு இருந்தார். அண்ட் இவருக்கும் வந்து வயசாகிடுறது. ஒரு நாள் இவருக்கும் வந்து அந்த டெத் அப்படிங்கிறது வரும்பொழுது லாஸ்ட் மூமெண்ட்டில் என்ன பண்ணிடுறார், ஐயோ நான் போயிட்டேன்னா இந்த மானை யார் காப்பாற்றுவா அப்படின்னு நினச்சி உயிரை விடுறார். அதனால் என்ன ஆகிறது, இவருக்கு அடுத்த ஜென்மாவில் மானாக பிறக்கிறார் இவர். இப்போ
இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு புராணங்களில் இந்த மாதிரி கதையெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நீ கடைசியாக என்ன நினச்சிண்டு உயிரை விடுறியோ அதுவாகவே நீனு ஆகிறாய். ஸோ கலேவரம் அந்தே தியஜதி. கலேவரம் அகெயின் ஃபிசிக்கல் பாடியை ஒரு பர்சன் வந்து ட்ராப் பண்ணும் பொழுது எம் எம் பாவம் ஸ்மரன். எம்னா எந்தெந்த பாவம் ஸ்மரன், எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸை பற்றி தன்னோட மைண்டில் ஸ்மரணம் பண்ணுறானோ, ஞாபகம் வச்சுக்கிறானோ, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் கோல் வந்து நம்ம அடையாமல் விட்டு போயிருக்கலாம். தம் தம் ஏவ ஏதி. கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் அந்த தாட்டை பேஸ் பண்ணி இந்த பர்சனுக்கு ஒரு ஜென்மா கிடைக்கிறது. ஸோ எம் எம் பாவம் ஸ்மரன் தியஜதி தம் தம் பாவம். பாவம் அப்படின்னு சொன்னால் அந்த கண்டிஷனையே அவள் வந்து அடையறா. இதை வந்து நீனு புரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இப்போ நமக்கும் வந்து ஒரு ஐடியா இப்போ உதிக்கும். என்ன ஐடியா? இப்போ என்ன, கடைசி நேரத்தில் நான் என்ன நினச்சிண்டு உயிரை விடுறேனோ அதுபடி எனக்கு நெக்ஸ்ட் ஜென்மா கிடைக்கும். இப்போ என்ன, நான் லாஸ்ட்டு மொமெண்ட்டில் ஈஸ்வராவை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதானே, என்னால் அது பண்ண முடியும் அப்படின்னு இப்போ நம்ம வந்து நினச்சோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம், லாஸ்ட்டு மொமெண்ட்டில் நான் பகவானை ஞாபகம் வச்சுட்டேன்னா பாரு வந்து உபாசகா மாதிரி எனக்கும் வந்து ஏதோ ஒரு நல்ல லோகம் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் நீங்கள் பகவானை ஏமாற்றலாம் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிருஷ்ணர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறார், அது மாதிரிலாம் நீ நினச்சேன்னா அந்த நினைப்பெல்லாம் தயவு செஞ்சு மறந்துடு தம்பி அப்படின்னு சொல்கிறார். ஆர் ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன், உனக்கு எப்படி எது உன்னோட லாஸ்ட் மூமெண்ட்டுன்னு தெரியும்? யாருக்குமே தெரியாது. எப்போ சாக போகிறோம் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? யமதர்மராஜா லெட்டர்லாம் போட்டுட்டு நான் வரேன், ஒரு வாரத்தில் வரப்போகிறேன் அப்படி யமதர்மராஜா சப்போஸ் லெட்டர் போட்டால் கூட இப்போ இருக்கிற போஸ்டல் டிபார்ட்மெண்ட் படி போனதுக்கப்புறம் தான் லெட்டரே நமக்கு வரும், லேட்டாக தான் வரும் இல்லையா? அதனால் லெட்டர் போட்டுட்டுலாம் அவர் வந்து இந்த டேட்டில் வரேன், இந்த டைமில் வரேன், ரெடி ஆயிரு, என்னெல்லாம் வில்லுலாம் எழுதி வச்சுடு, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துடு, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் தான் யமதர்மராஜா வந்து வரப்போகிறார். அதனால் பிளான்லாம் பண்ணி நீ லாஸ்ட் மூமெண்ட்டில் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாவேன், அது வந்து நடக்க போகிறது இல்லை. ரெண்டாவது ரீசன், ஒரு பர்சனுடைய தாட் இருக்குல்ல, ஜென்ரேட் ஆகுதுல்ல, இப்போ கூட நமக்கு நிறைய தாட்ஸ் ஜென்ரேட் ஆகுது. எதை பேஸ் பண்ணி நமக்கு தாட்ஸ் ஜென்ரேட் ஆகுது? இப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் நம்மளுடைய எண்ணங்களை வந்து கவர்ன் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஒரு ஃபேக்டர் வந்து என்னுடைய ஃப்ரீ வில், என்னுடைய சொந்த முயற்சி. இப்போ வந்து நல்ல எண்ணங்கள் தான் எனக்கு வரணும், நான் வேறு எதையுமே என்டர்டெயின் பண்ண போகிறது இல்லை. இப்போ நான் கிளாஸை கவனிக்க போகிறேன், வீட்டில் என்ன நடக்கிறதுங்கிறத பற்றி எனக்கு எந்த சிந்தனையும் நான் வர விட மாட்டேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணினேன்னா என்னோடய ஃப்ரீ வில்லில் நான் வந்து தாட்ஸை ஜென்ரேட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது ஃபேக்டர் என்னென்னா நம்மளுடைய வாசனா. வாசனானா என்ன அர்த்தம்? பழைய பழக்க வழக்கங்கள், அதுதான் வாசனா அப்படின்னு சொல்கிறோம். எத்தனையோ ஜென்மமாக நாம் சேர்த்து வச்சிருக்கிற சம்ஸ்காராஸ். அதனால் என்ன ஆகும், இப்போ ஏதாவது ஒரு ஒயிட் கலரை பார்க்குறேன் அப்படின்னா சில பேருக்கு வந்து ஒயிட் கலரை பார்த்த உடனே சரஸ்வதி தேவி ஞாபகத்துக்கு வரலாம், சில பேருக்கு ஏதாவது ஒரு சினிமா ஞாபகத்துக்கு வரலாம், சில பேருக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ஒயிட் கலரில் வேறு ஏதாவது ஒரு விஷயம் அவள் என்ன வந்து ரொம்ப பழகியிருக்காளோ அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரலாம். ஸோ இது எப்படி இந்த தாட் ஜென்ரேட் ஆகிறதுனா, ஒன்று ஃப்ரீவில் பேஸ் பண்ணி, இல்லைன்னா நம்மளுடைய வாசனாவை பேஸ் பண்ணி. ஸோ இந்த வாசனாஸ் வந்து பழைய ஹேபிட்ஸு, சம்ஸ்காரம் இதெல்லாம் சேர்ந்தது தான் வாசனா அப்படின்னு சொல்கிறோம். மென்டல் இம்ப்ரெஷன்ஸ், அதுதான் வாசனா. இப்போ நிறைய வாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, வில் இருக்கு இல்லையா, நம்மளோட ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி நான் இந்த தாட்டு தான் எனக்கு வரணும்னா அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நிறைய வாட்டி என்ன ஆகிடும், ஃப்ரீ வில் தோற்று போய் வாசனாஸ் வந்து நிறையா வாட்டி வந்து ஜெயிக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஃப்ரீ வில் பேஸ் பண்ணி என்னால் தாட் ஜென்ரேட் பண்ண முடியுறதா,
இல்லைனா என்னோடய வாசனாஸ் அதை ஓவர் பவர் பண்ணுறதான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்ணை மூடிட்டு ஒரு 5 minutes உட்காந்தா கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஆகும்? இப்போ வந்து 5 minutes நான் வந்து கண்ணை முடிக்க போகிறேன். எனக்கு வந்து என்னுடைய இஷ்ட தேவதாவுடைய இமேஜ் தான் இப்போ வரணும். வேறு எதுவுமே நான் என்டர்டெயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காருவேன். இஷ்ட தேவதாவை தவிர வேறு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் நம்மளோட கண்ணு முன்னாடி வரும். அப்போ அது எது பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகுது? வாசனாஸ் பேஸ் பண்ணி ஜெனரேட் ஆகிறது. அதனால தான் மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் பல வருஷம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணினோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சொல்கிறது இதுதான் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அது வந்து ஒரு லாங் ப்ராக்டிஸ் நமக்கு தேவைப்படுறது. அப்போ இந்த வில்லுக்கும் வாசனாக்கும் எப்போ பாரு கிளாஷ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த எண்ணம் வருது இல்லையா, ஜென்ரேட் ஆகுது இல்லையா, அதில். அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுவோம், ஆனால் வாசனை என்ன பண்ணிவிடும்? வேறு ஒரு விஷயத்தை ஆல்ரெடி அது டிசைடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வயசு ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா அந்த வில் இருக்குல்ல அது குறைஞ்சிடும். ஆனால் வாசனாஸ் இருக்குல்ல, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோமே சேர்த்து, அது ஓவர் பவர் பண்ணிடும். ஹேபிச்சுவல் திங்கிங் வந்து ஓவர் பவர் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட தாட் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ வாசனாஸ் ஸ்ட்ராங் ஆக ஆக என்ன ஆகும்? அகெயின் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த வாசனாஸ் மூலமாக ஜென்ரேட் ஆன தாட்ஸ் மறுபடியும் போய் ரெஜிஸ்டர் ஆகி உட்காந்துருக்கும். நம்மளும் நினைப்போம், இந்த மாதிரி கெட்ட எண்ணம்லாம் நமக்கு வரக்கூடாது, இதெல்லாம் வேண்டாம், நம்ம வேறு நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்கணும்னு தான் நினைப்போம். ஆனால் அந்த ஃப்ரீ வில் வந்து நிறையா நேரம் தோற்று போயிடும். அதனால் பகவான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த வாசனாஸ் இருக்குல்ல அதை இப்போ நீ ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்கிறார். ஆல்ரெடி நீ வந்து நிறையா இந்த மாதிரி பேட் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் உனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து ரீப்ளேஸ் பண்ணறதுக்கு ஆரம்பி. அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டிலேயே நமக்கு பகவானை பற்றின ஞாபகம் இருக்கணும். ஏன்னா நம்மளோட ஃப்ரீ வில்ல கடைசி க்ஷணத்தில் ஈஸ்வராவை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்னா அது வந்து டெஃபினட்டாக நடக்க போகிறது இல்லை. வாசனாஸ் தான் வந்து டெஃபினட்டாக ஓவர் பவர் பண்ண போகிறது. அதனால் வாசனாஸை நீ வந்து சுப வாசனாவாக நீ வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பி. அப்போ அதுக்கு ட்ரைனிங் கொடு அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீ வந்து நைஸாக கடைசி நிமிஷத்தில் மட்டும் நான் ஒரு எண்ணம் அப்படியே வந்துடும், அப்படியே பொசுக்குன்னு போயிடுவேன்லாம் கனவு காணாது, அதெல்லாம் நடக்காது. சரி, எப்போ நான் வந்து ஈஸ்வராவை பற்றி ஞாபகம் படுத்திக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும்? எப்போ ஈஸ்வர சிந்தனையை ஆரம்பிக்கணும்? எப்போ நான் வந்து சாக போகிறேன்னு டாக்டர் சொல்கிறாரோ, ஏதாவது வியாதி கீதி வந்ததுன்னா அப்போ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் வீக் எப்போ ஆரம்பிக்கலாம்? இப்போது இந்த க்ஷணத்தில் ஈஸ்வர சிந்தனை நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இப்போலேருந்தே ஆரம்பித்து ரிஹர்சல் பார்த்துட்டே இருக்கணும். எது வரைக்கும்? சாகிற வரைக்கும் அந்த ரிஹர்சல் நடந்துகிட்டே இருக்கணும். சில பேருக்கு சாவு பற்றி பேசினாலே அலர்ஜியாக இருக்கும். ஆனால் வேறு வழியே இல்லை. வேதாந்தாக்கு வந்துட்டோன்னா நாம் வந்து இந்த ஃபிசிக்கல் பாடியை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த டெஸ்க் இருக்குல்ல அது மாதிரி இந்த ஃபிசிக்கல் பாடின்னு பேசுவோம். அதனால அதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்க முடியாது. சாவு அப்படிங்கிறது இந்த உடம்புக்கு நடக்கிற லாஸ்ட் சேஞ்ச், அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் சேஞ்ச், மாடிஃபிகேஷன். ஏன்னா நமக்கு வந்து வேறு ஒரு சரீரம் கிடைக்க போகிறது இல்லையா? போயிட்டோன்னா நம்ம தான் சாகவே போகிறது இல்லையே, வேறு ஒரு சரீரம் நமக்கு கிடைக்க போகுது. அதனால் சாவு அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தை, அதை பற்றி ஒரு அமங்கலமான ஒரு விஷயம். மங்களமான விஷயம் இன்ஃபேக்ட் எது அப்படின்னா சாவு தான் வந்து மங்களமான விஷயம். வேறு ஒரு புது சரீரம் நமக்கு கிடைக்கும். இதை வச்சுட்டே எவ்வளோ நாள் போர் அடிக்கிறது இல்லையா? அதனால் அதை பற்றிலாம் வந்து பேசவே கூடாது அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது. நம்மளோட நல்லதுக்கு தான் பகவான் இங்கே இதெல்லாம் வந்து சொல்லின்னு இருக்கார். ஸோ தத்பாவ பாவிதகான்னு சொல்கிறார். சதா எப்போ பண்ணணும்? ஆல் த டைம். பாவிதகா அப்படின்னு சொன்னால் அதிலேயே ஊறி போயிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சோக்டு இன் ஈஸ்வரா தாட் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ தத் பாவ, தத் அப்படின்னா இந்த இடத்துல அது வந்து ஒரு ப்ரோனவுன். தத் அப்படிங்கிறது அது யாரை ரெஃபர் பண்ணுறதுன்னா ஈஸ்வராவை ரெஃபர் பண்ணுறது. ஸோ தத் பாவக அப்படின்னா ஈஸ்வர சிந்தனை. அந்த ஈஸ்வராவை சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். பாவிதா எவ்வளோ தூரத்துக்கு சிந்தனை பண்ணணும் அப்படின்னா அதிலேயே ஊறி போகிற அளவுக்கு. ஸோ ரிப்பீட்டடாக ஈஸ்வர சிந்தனை நமக்கு இருக்கணும் ஆல் த டைம், சதா. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்போ என்ன ஆகும்னா டிவைனாக ஆகும். இப்போ என்னெல்லாமோ குப்பையெல்லாம் போட்டு வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்போ தான் ஸ்லோவாக நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அப்பைய தீக்ஷிதர் அப்படின்னு ஒரு தீக்ஷிதர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பெரிய சிவபக்தர். அவருக்கு அவருடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. இப்போது சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா நம்மளுடைய ட்ரீம். கனவு எதுலேருந்து வருது? நம்மளோட வாசனாஸ்லேருந்து தானே கனவு வருது. ஸோ என்ன மாதிரியான கனவு வருதுங்கிறத பொறுத்து நம்மக்கிட்ட என்னெல்லாம் அழுக்கு வச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிறதை நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் என்ன பண்ணா அப்படின்னா எருக்கம்பால், அந்த எருக்கம்பாலை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு நாம் வந்து மென்டல் பேலன்ஸை இழந்துடுவோமா. ஸோ மென்டலி இம்பேலன்ஸ்டாக இருப்போம். அப்போ உளர ஆரம்பிப்போம், என்னெல்லாமோ பேசுவோம். அப்போ அவர் என்ன பண்ணுறார், அந்த மாதிரி எருக்கம்பாலை சாப்பிட்டுட்டு அவரோட டிசைப்பிள் கிட்ட சொல்கிறார், இப்போ நான் வந்து உளறினேன்னா நான் என்னெல்லாம் உளறேன் நீ எழுதி வைக்கணும், ஏன்னா என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தா உளர்னதே என்னவா இருக்குன்னா சிவஸ்தோத்திரத்தை அவர் வந்து உளறியிருக்கார். அப்போது எவ்வளோ தூரத்துக்கு ஈஸ்வர சிந்தனை இருந்ததுன்னா அவர் வளரும்போது கூட பகவானை பற்றியே அவர் வந்து அவரால் வந்து பேச முடிஞ்சது இல்லையா. அதுக்கு பேரே வந்து உன்மத்த ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர். உன்மத்த அப்படின்னா அவுட் ஆஃப் மைண்ட், பைத்தியம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அந்த பூ வந்து உன்மத்தம் பூ, ஊமத்தம் பூ அப்படின்னு பேர் அதுக்கு. ஸோ சதா தத் பாவ பாவிதா. அப்போ அவரால் பண்ண முடியும்னு நம்மளாலையும் தான் டெஃபினட்டாக வந்து பண்ண முடியும் இல்லையா. அதனால் நீ சதா சர்வகாலம் ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணு.